ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டட் மூவியாக நான் நினைக்கிற ஒரு படம் தான் கங்குவா. இந்த படம் வந்துட்டு நிறைய விமர்சனங்களுக்கு இந்த படம் வந்துட்டு உள்ளாயிருக்கு. இந்த படம் இப்போ அமேசான் ப்ரைமில் ஓடிடியில் இருக்குது. இந்த படம் எதுக்கு எனக்கு பிடிக்குன்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு அவர் ஞானவேல் ராஜா சொன்னதுலேருந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இந்த படத்தில் அண்டர் ரேட்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் நான் சொல்லுவேன். டிஎஸ்பி வந்துட்டு கலக்கிருப்பார். நிஜமாவே நீங்கள் வந்துட்டு தலைவனே சாங்கெல்லாம் போய் தனியாக போய் கேட்டு பாருங்கள். நிஜமாவே ஹெட்செட்டில் கேட்கும்போது அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ப்ளஸ் சூர்யாவோட ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நட்ராஜெல்லாம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அவங்க போட்டிருக்க அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ வெயிட்டாக இருக்குமா, அதெல்லாம் கேரி ஓவர் பண்ணது. ப்ளஸ் நடுவில் இந்த படத்தில் ஒரு சீன் வரும், கங்குவா வந்துட்டு அந்த ஒரு காட்டுக்குள்ளே போயிடுவார்ல, அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவங்க ஊருக்காரங்க வந்துட்டு ஒரு லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு பக்கத்து ஊருக்காரங்க, அதாவது சண்டை போட்டுட்ருப்பாங்களா, அந்த ஊர்லேருந்து வந்து பாய்ஸ் எல்லாமே இவங்களை டீஸ் பண்ணும்போது லேடிஸ் மட்டுமே வந்துட்டு அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். லிட்ரலி நிஜமாகவே அது ஒரு நல்ல சீன். தியேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு அந்த சீன் கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. இப்படி அந்த படத்தில் ஒரு நிறைய நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் சும்மா யோசிச்சு பாருங்களேன், இந்த கதை சொல்லும்போது கிளைமேக்ஸில் வந்துட்டு வில்லனோட இன்னொரு, அதாவது செகண்ட் சாப்டருக்கு லீட் கொடுக்கறதுக்கு ஒரு தம்பி மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் வந்துட்டு கார்த்தி. ஸோ இந்த இடத்துல ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா கார்த்தி ப்ளஸ் சூர்யா எப்படின்ற போது இது யோசிச்சு பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்துட்டு ஒரு அடுத்த லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த நார்மல் டேஸில் நடக்கிற காஸ்டியூம் செலெக்ஷன் இருக்குல்ல, நான் சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் இல்லை, கங்குவாவில் இந்த ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் விட்டுருவோம், ஓகேவா? இந்த கோவாவில் நடக்கிற ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் கிளைமேக்ஸில் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு சேஸின்லாம் வரும்போது சூர்யா வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. அவரோட அந்த பியர்டு வச்சிருக்க லுக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு அண்டர் ரேட்டட்னு நினைக்கிறேன். இந்த படம் நிஜமாவே நல்லா தான் போயிருக்க வேண்டிய படம். பட் ஏன் இந்த படம் போகல அப்படின்றது எனக்கு ஒத்துக்கிறேன். அந்த 20 நிமிஷம் ஒத்துக்கிறேன். பட் மற்றபடி இந்த படம் நல்லா தான் இருக்குது. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அண்டர் ரேட்டட்னு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த படத்தை பற்றி அடுத்தடுத்து பேசலாம். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு படம், சூர்யா படம் அண்டர் ரேட்டட்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.